ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி நல்ல இரும்பு சத்து, நல்ல மருத்துவ குணம் நிறைந்த கோவக்காய் குழம்பு தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மால் போயிருந்தாங்கன்னா கோவக்காய் இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நல்லா பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான கோவக்காயாக இருக்குது. இந்த கோவக்காய் அதிகமாக யாருமே சாப்பாட்டில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வயிற்றில் இருக்க புண்களையும் ஆற்றும். இதை நல்லா பாருங்கள், இப்போ மெலிசாக நான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எண்ணெயில் வணக்கும் பொழுது நல்லா வணங்குங்க. இதுக்கு நான் 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாங்க. இந்த குழம்புக்கு தக்காளி அதிகமாக போட்டுட்டுங்க, புளி நம்ம கம்மியாக சேர்த்தனா போதும். இப்படி செய்யும் பொழுது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடாயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நான் சீரகம் போடுறேங்க. அதெல்லாம் நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். இந்த வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை இதெல்லாம் நல்லா வணங்கும் பொழுது தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. பொடி ஐட்டத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். சாம்பார் தூள் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துறேங்க. சாம்பார் தூள் சேர்த்தும் பொழுது நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த பொடி ஐட்டத்தெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வணங்கும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த கோவக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கோவக்காய் நல்லா இந்த எண்ணெயிலையும் இந்த பொடியிலையும் நல்லா வணங்கணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கோவக்காய் நல்லா இந்த எண்ணெயிலேயே வணங்கணுங்க. பாருங்கள், கோவக்காய் இப்போ அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த தக்காளியை ஊற்றிக்கலாம். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த எண்ணெயிலேயே கிளறி விடணும். இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று கூடி வருங்க. அப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியெலாம் ஊற்றி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் புளி சேர்த்துறேங்க. தக்காளி நான் 2 சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சோண்டு புளி சேர்த்துனா போதும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. குழம்புலாம் கொதித்து கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் நான் பெருங்காயம் போடுறேங்க. பெருங்காயம் போடும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே சுண்டி வந்துருச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள், அப்படியே செமையாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கோவக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.